Hi everyone. இன்னைக்கு வந்துட்டு நம்ம குடிக்கிற டீயை வந்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தி ஆக்குற மாதிரி ஒரு டீ மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க பொருளை வச்சே பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கிறேன். அதை வந்துட்டு ஒரு பிளேட்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூடவே 50 கிராம் அளவுக்கு சுக்கு எடுத்துக்கிறேன். இந்த அளவு வந்துட்டு பாத்தீங்கன்னா மல்லி விதையும் சுக்கும் ஒரே அளவுல இருக்கணும். இதுக்கு வந்துட்டு 25 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்ல கொட்டி பரத்தி வச்சிடலாம். வச்சிட்டு இத வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா வந்து வெயில்ல வச்சு எடுத்துக்கலாம். இத நீங்க வறுக்க கூடாது. ஏன்னா நீங்க வறுத்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்க டீல சேக்கும்போது ஃப்ளேவர் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. சோ நீங்க வந்துட்டு 2 மணி நேரம் வந்துட்டு வெயில்ல வைக்கணும். ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வெயில்ல வந்து நல்லா காய வச்சாச்சு. அது நல்லா முருக வந்துருச்சு. இந்த மல்லி விதையை வந்துட்டு நீங்க லைட்டா நசுக்குனாலே வந்து நல்லா முருகுல வந்துட்டு நுறுங்குது. இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். சுக்கு தவிர மத்தது எல்லாத்தையும் மாத்திக்கலாம். ஏன் சுக்கு தவிரன்னு சொல்றேன்னா சுக்கு வந்துட்டு நான் பெரிய பெரிய பீஸா அப்படியே காய வச்சிட்டேன். இப்போ சின்ன பீஸா இருக்கதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டுருங்க. இந்த மாதிரி பெருசா இருக்குறத வந்துட்டு சுத்தி வச்சு நல்லா நசுக்கிடலாம். நசுக்கின ஒரு பேப்பர்ல வச்சிருக்கேன். இத வந்து திரும்பவும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஃபைன் பவுடரா அரைச்சுக்கலாம். எந்த அளவுக்கு ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு இத வந்துட்டு ஒரு பேப்பர்ல மாத்திடுங்க அரைச்ச பவுடரை. மாத்தி ஒரு 5 நிமிஷம் அப்படியே இந்த பேப்பர்ல வந்துட்டு நல்லா பரத்தி வைங்க. ஏனாக்கா இது சூடோட இருக்கும்போது நீங்க டப்பால போட்டு மூடிட்டீங்கன்னா அந்த அனல்லே வந்துட்டு தண்ணி விட ஆரம்பிச்சிரும், ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி நல்லா இருக்காது. சோ வந்துட்டு 5 நிமிஷம் அப்படியே வெயில்ல பேப்பர்ல வச்சு ஆற வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு airtight boxல இத போட்டு வச்சிருங்க, காத்து போகாத மாதிரி. நீங்க எப்பப்பலாம் டீ யூஸ் பண்றீங்களோ அப்ப டீ தூள் கூட இதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா தான் அத போடணும், ரொம்பவும் சேர்க்க கூடாது. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான ஒரு டீ மசாலா ரெடி. இதுல சேர்த்திருக்க 3 பொருளுமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி. மல்லி விதை பாத்தீங்கன்னாக்கா உங்க blood circulationக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு செரிமான பிரச்சனை எதுவுமே இல்லாம பாத்துக்கும். and சக்கரை வியாதிக்காரங்க வந்துட்டு இத எடுத்துக்கலாம். சுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டெய்லியுமே ஆக்சுவலா சுக்கு சேர்த்துக்கணும். தலைவலி வராது, செரிமான பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஏலக்காவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. and உங்களுக்கு சப்போஸ் வந்துட்டு வாமிட் சென்சேஷன் இருக்கு இல்ல மயக்கமாவே இருக்கு அப்படினு சொன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு ஏலக்காய் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இப்போ டீ லவர்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா டீ குடிக்கிறவங்களுக்கு இந்த கஷாயம் அதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுத்தா குடிக்க பிடிக்காது. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க இத டீலயே ஆட் பண்ணி கொடுக்கலாம். சோ ரொம்பவே ஈஸியான ஒரு டீ மசாலா ரெசிபி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. Thanks for watching.